மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராசசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் துலாம் ராசிக்கான 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் வரைக்கும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்பவும் ஆக்டிவாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஆனால் மனசில் மட்டும் கவலையை ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. அதை நீக்கிட்டாங்கன்னா எதிர்கால வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சாங்கன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படும். திருமணம் ஆகாத ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். மற்றும் குழந்தை பேர் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பேர், குறிப்பாக டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பேர் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். கல்லூரியில் படிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் சரி, வேலை செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கும் சரி, அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையே புதிய பெண்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க. அவர்களின் மீது காதல் வயப்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். கிரகப்பிரவேசம் செய்து புதிய வீட்டிற்கு இடம்பெற வாய்ப்பு அதிகமாக ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருளாதாரம் கணிசமான அளவு இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்வை தரும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு ஏற்படும். குழந்தைக்கான சுப செலவுகள், அதாவது நகைகள் எடுக்கிறது போன்ற சுப செலவுகள் செய்வீங்க. வேலை செய்யும் இடத்துல எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைக்கும். அப்ரைசல் டைமில் நல்ல கிரேடு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த ஆண்டு உண்டு. வேலைக்காக இடமாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து விற்பனை செய்ய முடியாத இடங்களாக இருந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து பேசி முடித்து தங்களுக்குரிய ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் தீர்வு பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தொழிலுக்காக கடன் வாங்கும் அமைப்பு உண்டாகும். அதனால் கவனம் தேவை. வாங்கினாலும் கட்டிவிடக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தைக்கு மற்றும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல்நலம் சீராக ஆகிடும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக மனைவியின் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு எதிரிகளை வெற்றி கொண்டு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளது. இந்த ஆண்டு கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் உடல் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. முக்கியமாக தொடைப்பகுதிகளில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனம் தேவை. புகழ் பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது. ஒரு சிலருக்கு அரசு வேலை மற்றும் டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேச்சு துறையில் உள்ளவர்களுக்கு புகழடையக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் மற்றும் மனைவியின் உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. மாணவர்களுக்கு பார்த்தோம்னா படிப்பில் நாட்டத்தை செலுத்துங்க, வெற்றி நிச்சயம். மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்யணும்னா ஹயகிரிவருடைய வழிபாடு உங்களுக்கு தீர்வை தரும். இந்த ஆண்டு எல்லாம் வல்ல வளங்களை கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ.